பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பதிப்புரை. தீன். அத்தீன் என்றால் என்ன எனும் கேள்விக்கு மதம் அல்லது மார்க்கம் என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் உட்பட அனைவரிடமிருந்தும் கிடைக்கும் விடையாகும். ஆனால் அதன் பொருள் இது மட்டுமன்று. அந்தச் சொல்லின் விரிவான பொருளை விளக்குவதுதான் இந்நூலின் நோக்கமாகும். தீன் என்னும் சொல்லின் உண்மையான சரியான பொருளை நுட்பமாக ஆய்ந்து அதை சரியாக விஞ்ஞான முறைப்படி விளக்குகின்ற நூல் இதுவரை தமிழ் மொழியில் வரவில்லை. இறைவனின் அருளால் இந்த குறை இந்நூலின் மூலம் தீர்க்கப்படுகிறது எனும் மகிழ்ச்சியை வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1943ஆம் ஆண்டு டில்லி ஜாமியா மில்லியா கல்லூரியில் திருக்குர்ஆனின் ஒரே ஒரு வசனம் பற்றி ஆற்றிய பேருரையே இந்நூலாக உருவெடுத்திருக்கிறது. அறிஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, சிறுவர்களுக்கு ஏற்றவாறு பல்வேறுபட்ட நூல்களை வெளியிட்டு வரும் இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டளை நல்ல செறிவான ஆய்வு நூல்களை எளிய மொழியில் இனிய நடையில் மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் எனும் நோக்கத்தோடு பல நூல்களை வெளியிட்டு வருகிறது. அத்தகைய நூல் வரிசையில் இதுவும் ஒன்றாகும். விருப்பு வெறுப்பற்று நடுநிலை நின்று அறிவுக்கு பொருந்துகின்ற வகையில் அல் இஸ்லாம் அத்தீன் பற்றிய பல ஆண்டுகளாக தாம் சிந்தித்து ஆய்ந்து கண்ட முடிவுகளை அழகிய முறையில் வெளியிடுகிறார் ஆசிரியர். நூலை படித்து முடித்தவுடன் சீரிய விளக்கம் கிடைத்த மன நிறைவும் அரிய ஆராய்ச்சி ஞானத்தை பெற்ற மகிழ்ச்சியும் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்நூலை படிக்க ஆர்வம் கொள்வீர்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கையாகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. சத்திய பாதையில் லட்சிய பயணம். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். திண்ணமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறி தீன் ஆகும். இவ்வாறு தூய திருக்குர்ஆன் தான் காட்டும் நெறியின் பக்கம் உலக மக்கள் அனைவரையும் ஒரு சேர அழைக்கிறது. பொருள் செறிந்த இவ்வழைப்பு ஒரு பேருண்மையை தன்னகத்தே கொண்டு விளங்குகிறது. இதனுடைய எல்லா கூறுகளையும் எனது இந்த சுருக்கமான சொற்பொழிவில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். இவ்வுரை தொடர்பான அனைத்து விளக்கங்களையும் இங்கே பேசி முடித்துவிடலாம் என்பது முடியாத செயலாகும். இருப்பினும் இறைமறையில் இவ்வசனத்தினுடைய பொருளையும் அதில் பொதிந்திருக்கும் கருத்தையும் விளக்க முயல்வேன். இதன் மூலம் இந்த வசனத்தில் வலியுறுத்தி கூறப்படுவது என்ன என்பது உங்களுக்கு விளங்கிவிடும். பிறகு அக்கூற்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்று ஆராய்வேன். இறுதியில் அதனை ஏற்றுக்கொண்டால் ஏற்படும் பொறுப்புகள் யாவை, அது கூறுவது என்ன என்பதையும் விவரிப்பேன். இறைவனிடத்தில் இஸ்லாம் மட்டும்தான் மெய்யான சமயம் என்றும் இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றும் இந்த இறைவசனத்துக்கு பொதுவாக பொருள் கொள்ளப்படுகிறது. மற்ற மதங்களைப் போல இஸ்லாமும் ஒரு மதமாகும். அரேபியாவில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிறுவப்பட்டது. இப்படித்தான் இஸ்லாத்தை பற்றி பொதுவாக கருத்து நிலவுகிறது. நான் வேண்டுமென்றுதான் நிறுவுதல் என்னும் சொல்லை பயன்படுத்துகிறேன். ஏனெனில் முஸ்லிம் அல்லாதோர் மட்டுமல்லர், முஸ்லிம்களில் பலரும் அவர்களில் படித்தவர்களும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இஸ்லாத்தை நிறுவியவர் என்று எழுதுகின்றனர், பேசுகின்றனர். அதனால் தான் முஸ்லிம் அல்லாத ஒருவர் இந்த இறைவசனத்தை படிக்கும் போது ஒவ்வொரு மதமும் எவ்வாறு சத்தியத்துக்கு முழு உரிமை கொண்டாடி மற்ற மதங்கள் கோரும் உரிமைகளை மறுக்கிறதோ அவ்வாறுதான் திருக்குர்ஆனும் இஸ்லாத்தை சத்திய மார்க்கமாக ஏற்று போற்றுகிறது என்று கருதி கொண்டு மேற்கண்ட இறைவசனத்துக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிடுகிறார். திருக்குர்ஆனை ஓதுகின்ற முஸ்லிமோ இந்த இறைவசனத்தின் உண்மையான பொருளை சிந்தித்து உணர்வதில்லை. அவ்வாறு சிந்திப்பது மிக மிக இன்றியமையாதது எனும் உணர்வும் அவரிடம் இல்லை. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடையதே என்றும் அதுதான் சத்தியமானது என்பதில் தனக்கு ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறது என்றும் எண்ணிக்கொண்டு இந்த இறைவசனம் கூறுவதை பற்றி அவர் ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. அது பற்றி அவர் சிந்திக்க முயன்றாலும் கிறிஸ்தவ மதம், இந்து மதம், புத்த மதம் போன்ற மற்ற மதங்களுடன் இஸ்லாத்தை ஒப்பிட்டு இஸ்லாத்தின் உண்மையையும் உயர்வையும் நிலைநாட்டுவதோடு அச்சிந்தனை நின்று விடுகிறது. ஆனால் இந்த திருவசனமோ மிகவும் பொருள் செறிந்ததாக இருக்கிறது. இதனை மேலோட்டமாக பார்க்காமல் நிதானமாக ஆழ்ந்து சிந்தித்து இதனுடைய கருத்தை நுட்பமாக ஆராய வேண்டியது மிகவும் அவசியமாகும். முதலாவது அத்தீன் அல் இஸ்லாம். அத்தீன்
அல் இஸ்லாம் எனும் சொற்களின் பொருளை முதலில் அறிந்து கொண்டு நமது ஆராய்ச்சியை தொடங்குவோம். அத்தீன். அரபு மொழியில் தீன் எனும் சொல்லுக்கு ஆற்றல், மேலாட்சி, கட்டுப்படுத்தல், கீழ்ப்படிதல், பணிவு, பிரதிபலன், செயலுக்குரிய நேர்பயன், வாழ்க்கை நெறி, சிந்தனை முறை போன்ற பல பொருள்கள் உண்டு. இப்பொழுது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட இந்த திருவசனத்தில் வாழ்க்கை நெறி, சிந்தனை முறை ஆகிய பொருளில்தான் தீன் எனும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சமூகத்தினுடைய அல்லது தனி மனிதனுடைய வாழ்க்கை நெறி அல்லது மார்க்கம், சிந்தனை பாங்கு, நடைமுறை ஆகியவற்றை குறிப்பதுதான் தீன் எனும் சொல். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். திருக்குர்ஆன் தீன் என்று பொதுவாகச் சொல்லிவிடவில்லை, ஆனால் அத்தீன் என்று மொழிகிறது. இவ்விரண்டு சொற்களுக்கும் இடையில் பொருளில் பெரும் வேறுபாடு உண்டு. இது ஒரு வழி, இதுதான் வழி. இவ்விரு சொற்றொடருக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளதோ அவ்வளவு வேறுபாடு தீன், அத்தீன் எனும் இரண்டு சொற்களுக்கிடையே இருக்கிறது. இறைவனிடத்தில் இஸ்லாமும் ஒரு மதம் என்பது குர்ஆனின் வாதமன்று. இஸ்லாம் ஒன்றுதான் உண்மையான மார்க்கம், இஸ்லாம் ஒன்றுதான் சரியான சிந்தனை பாங்கு, இஸ்லாம் ஒன்றுதான் சரியான வாழ்க்கை முறை என்பதுதான் அதனுடைய உரிமை பிரகடனம். இறைமறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அத்தீன் எனும் சொல் குறுகிய பொருளில் பயன்படுத்தப்படவில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வாழ்வின் ஒரு தன்மையை மட்டும் அல்லது பகுதியை மட்டும் சார்ந்து நிற்காமல் மனித வாழ்வு முழுவதையும் அது தழுவி படர்ந்திருக்கிறது. மனிதனின் தனிப்பட்ட வாழ்வை மட்டும் சார்ந்திருக்காமல் மனிதர்களின் கூட்டு வாழ்க்கையையும் சமூக வாழ்க்கையையும் தழுவி நிற்கிறது. அதேபோல அந்த சொல் ஒரு நாட்டு மக்களின் வாழ்வை மட்டுமோ, ஒரு சமுதாயத்தின் வாழ்வை மட்டுமோ, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மக்களின் வாழ்வை மட்டுமோ குறித்து விடவில்லை. மாறாக எல்லா காலத்திலும் வாழுகின்ற மனிதர்கள் அனைவருடைய தனிப்பட்ட வாழ்வையும் கூட்டு வாழ்வையும் அது குறிக்கிறது. இஸ்லாம் என்பது சடங்குகள், சம்பிரதாயங்கள், தத்துவார்த்த நம்பிக்கைகள், எண்ணங்கள் ஆகியவற்றின் தொகுப்பு மட்டும் என்றோ, மனிதனின் சிந்தனை, செயல் ஆகியவற்றின் மதம் சார்ந்த மேற்கத்தைய நாடுகளில் மதம் என்பதற்கு எந்த பொருள் கொடுக்கிறார்களோ அப்பொருளில் சரியான வடிவம் என்றோ திருக்குர்ஆன் கூறிடவில்லை. இஸ்லாம் அரபிய நாட்டிற்கோ வேறு எந்த ஒரு நாட்டிற்கோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன் வாழ்ந்த மக்களுக்கோ உரிய உண்மையான வாழ்க்கை நெறி என்றும் கூறிவிடவில்லை. அது ஐயத்துக்கு இடமின்றி மிகவும் தெளிவாக கூறுவதெல்லாம் மனித இனம் முழுவதற்கும் ஒரே நெறி, சரியான ஒரே வாழ்க்கை முறை இறைவனிடத்தில் இஸ்லாம் மட்டுமே என்பதுதான். அல் இஸ்லாம். இப்பொழுது இஸ்லாம் எனும் சொல் பற்றியும் பார்ப்போம். இஸ்லாம் என்னும் அரபிச் சொல்லின் பொருள் சரணடைதல், கீழ்ப்படிதல், இணங்குதல், கட்டுப்படுதல், தன்னை ஒப்படைத்து விடுதல் என்பவையாகும். ஆனால் திருக்குர்ஆன் இஸ்லாம் என்று மட்டும் கூறிவிடவில்லை, அல் இஸ்லாம் என்று கூறுகிறது. இச்சொல்லை திருக்குர்ஆன் தனக்கே உரிய தனி கருத்துடன் பயன்படுத்துகிறது. இறைவன் முன் வணங்குதல், பணிதல், கீழ்ப்படிதல், மன இச்சையை துரத்தல், சரணடைந்து விடுதல் என்பன இச்சொல்லின் பொருள்களாகும். சரணடைதல், கீழ்ப்படிதல், துரத்தல் ஆகியவை எல்லாம் சிலர் தவறாக புரிந்து கொண்டது போல இயற்கை நியதிகளுக்கு சரணடைதல் என்று பொருளாகிவிடாது. இன்னும் சிலர் தவறாக கூறுவது போல இறைவனின் நாட்டம் என்று எதையாவது மனிதன் கற்பனை செய்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதையும் அது குறிக்கவில்லை. மாறாக தன்னுடைய தூதர்கள் வழியாக இறைவன் அனுப்பிய அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் ஏற்று கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தன் மன இச்சைப்படியும் கற்பனைப்படியும் மனிதன் நடக்கக்கூடாது என்பதுதான் அதன் பொருளாகும். மனிதனின் சிந்தனையும் செயலும் இறைவனின் வசனங்களுக்கும் அவனுடைய தூதர்கள் உரைத்த நல்மொழிகளுக்கும் மட்டுமே கட்டுப்பட்டவையாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பணியையும் சரணடைந்து விடுவதையும் தான் திரைமறை அல் இஸ்லாம் என்று கூறுகிறது. இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தோன்றிய ஒரு புதிய மதம் அன்று. இப்பூமியில் முதலில் உதித்த ஆதி மனிதரிடம் அவர் உதித்த அக்கணமே அல் இஸ்லாம் ஒன்றுதான் அவருக்குரிய சத்திய மார்க்கம், சரியான வாழ்க்கை முறை என்று அறிவிக்கப்பட்டுவிட்டது. இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இறை செய்தி அறிவிக்கப்பட்டதோ அச்செய்தியின் சாரம்தான் மற்ற நபிமார்களுக்கும் வழங்கப்பட்டு உலகில் பல்வேறு பாகங்களில் பல்வேறு காலங்களில் அறிவிக்கப்பட்டது. அந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் அந்த இறைச்செய்திகளை, வேதங்களை திரித்து கூறிவிட்டனர்.
சான்றாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியோர் காலப்போக்கில் யூதத்துவம் எனும் பெயரில் பல சொந்த கருத்துக்களை அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தில் புகுத்திவிட்டனர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியோர் கிறிஸ்தவம் எனும் பெயரில் வேறுபட்ட ஒரு கொள்கையை உண்டாக்கிவிட்டனர். இதைப்போல மற்ற இறை தூதர்களை பின்பற்றியவர்களும் இறை வேதத்தை பிரித்தறிய முடியாதபடி மற்ற கொள்கைகளை எல்லாம் புகுத்தி வேதத்தில் கலப்படம் செய்துவிட்டனர். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உலகில் பல நாடுகளிலும் பல காலங்களிலும் தோன்றிய இறை தூதர்கள் அனைவருமே மக்களை எந்த நெறியின்பால் அழைத்தார்களோ அது இஸ்லாம் அன்றி வேறில்லை. மேற்கண்ட ஆய்விலிருந்து கூறப்பட்ட இறை வசனத்தில் நாம் அறியும் தெளிவான பொருள் இதுதான். இவ்வாழ்க்கையில் மனித இனத்துக்கு உள்ள சரியான நெறி இறைவனிடம் சரணடைந்து விடுதலும் அவனது இறை தூதர்கள் மூலம் அவன் வழங்கிய அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுவதுமே ஆகும். இந்த கருத்திலும் பொருளிலும் தான் திருக்குர்ஆன் மேற்கண்ட தனது வாதத்தை எடுத்துரைக்கிறது. அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை இப்பொழுது பார்ப்போம். தனது வாதத்துக்கு ஆதாரமாக திருக்குர்ஆன் கொடுக்கும் ஆதாரங்களை நாம் ஆராய இருக்கிறோம். ஆனால் அவ்வாறு செய்யும் முன்பு திருக்குர்ஆன் காட்டும் வழிமுறை தவிர வேறு ஏதேனும் வழியுண்டா என்று பகுத்தறிவு மூலம் ஆய்ந்தறிந்து கொள்வது பயனுடையதாக இருக்கும் என கருதுகிறேன். இரண்டாவது, வாழ்க்கை முறையின் தேவை. அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஒரு நெறிமுறை தேவை என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. மனித வாழ்க்கைக்கு அது இன்றியமையாததாகும். மனிதன் நதியல்லன். நதிக்கோ நில அமைப்பு அதனுடைய பாதையை அமைத்து தந்துவிடுகிறது. மனிதன் மரமல்லன். மரத்தின் வளர்ச்சிக்கோ இயற்கையே வழிவகுத்து விடுகிறது. மனிதன் வெறும் விலங்கல்லன். விலங்குக்கோ இயற்கை உணர்வுகளே வாழ்வின் போக்கை அமைத்து விடுகின்றன. மனிதன் வாழ்க்கையின் பெரும் பகுதி இயற்கை நியதிக்கு உட்பட்டதுதான் என்பதை மறுப்பதற்கில்லை. என்றாலும் பல துறைகளில் அவன் எது சரி எது தவறு என பிரித்தறியும் தன் சுய அறிவை பயன்படுத்தி தனக்கென்று ஒரு பாதையை வகுக்க வேண்டியவனாய் இருக்கிறான். பிராணிகள் இயற்கை உணர்வுகளால் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடப்பது போல மனிதனுக்கென்று இயற்கையாக அமைக்கப்பட்ட பாதைகள் கிடையாது. அவன் பகுத்தறிவும் சுய அதிகாரமும் தேர்ந்தெடுக்கும் ஆற்றலும் உடையவனாயிருக்கிறான். அவனுடைய எண்ணத்தில் உதிக்கும் பலவிதமான கருத்துக்களிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியவனாய் இருக்கிறான். மனிதனுடைய இந்த தன்மைகளே அவனை மற்ற படைப்பினங்களிலிருந்து பிரித்து வேறுபடுத்தி உயர்த்தி காட்டுகின்றன. இயற்கை மனித வாழ்வு பற்றியும் பிரபஞ்சம் பற்றியும் எண்ணற்ற பிரச்சினைகளை தன் முன்னே வைப்பதை மனிதன் உணர்கிறான். பிரச்சினைகளை அளிக்கும் இவ்வியற்கை அவற்றுக்கான தீர்வை வழங்குவதில்லை என்பதையும் மனிதன் அறிந்து திகைத்து நிற்கிறான். இவற்றுக்காக ஒரு தீர்வை காண இந்நிலையில் அவனுக்கு ஒரு சிந்தனை முறை தேவைப்படுகிறது. புலன்களின் வாயிலாக இயற்கை எண்ணற்ற செய்திகளை மனிதனுக்கு அளிக்கிறது. அச்செய்திகளை அளிக்கின்ற இயற்கை அவற்றை முறைப்படுத்தி அவனுக்கு தருவதில்லை. இவற்றை முறைப்படுத்துவதற்காக அவனுக்கு அறிவு சார்ந்த ஒரு நேர்வழி தேவைப்படுகிறது. மனிதனுடைய இயற்கையான உணர்வுகள் உந்துதல்கள் ஆகியவற்றை அவனுடைய தனிப்பட்ட வாழ்வில் முழுமையாக வளர்வதற்கு ஒரு பொருத்தமான வாழ்க்கை அமைப்பு அவனுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இயற்கையோ அதனை அவனுக்கு தெளிவாக ஒழுங்குபடுத்தி தருவதில்லை. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வு, ஜமாஅத் வாழ்வு, சமுதாய இன வாழ்வு, இல்வாழ்க்கை, குடும்பங்களுக்கிடையே உள்ள உறவுகள், பொருளியல் சிக்கல்கள், அரசியல் நிர்வாக அமைப்புகள், பன்னாட்டு தொடர்புகள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஓர் உகந்த கூட்டு வாழ்க்கை முறை மனிதனுக்கு தேவைப்படுகிறது. இத்துறைகளில் எல்லாம் முன்னேறவும் வளர்ச்சியடையவும் அவனுடைய இயற்கையே அவனை தூண்டுகிறது. ஆனால் அந்த இயற்கையோ இந்த இலக்கை அடைவதற்கு வேண்டிய விவரங்களை தெளிவாக்குவது இல்லை. அவற்றை அடைவதற்கான ஒரு சரியான பாதையை நிர்ணயித்து அளிப்பதும் இல்லை. இவ்வாறாக பிரச்சினைகளை தீர்க்கவும் இயற்கை அளிக்கும் செய்திகளை முறைப்படுத்தவும் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வு மலரவும் கூட்டு வாழ்வு செழிக்கவும் ஓர் உகந்த ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறை மனிதனுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இயற்கையோ இவற்றை அவனுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதில்லை. அவ்வமைப்பை பெற இயற்கையின் தூண்டுதலும் இருக்கிறது, மனிதனின் துடிப்பும் இருக்கிறது. ஆனால் பாதையும் பயண இலக்கும் மனிதனுக்கு விளங்காத புதிர்களாயிருக்கின்றன. மனித வாழ்க்கை பற்பல துறைகளும்
பகுதிகளும் கொண்டதாகும். இவற்றில் செயல்பட மனிதனுக்கு குறிப்பிட்ட முறையோ நெறியோ இன்றியமையாததாக இருக்கிறது. ஆனால் வாழ்வின் இந்த அங்கங்களும் பகுதிகளும் ஒன்றை விட்டு ஒன்று தனித்து நின்றவையல்ல, தனித்தனியாக இயங்குபவையும் அல்ல. ஆதலால் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் வெவ்வேறான ஒன்றோடொன்று முரண்பட்ட தனித்தனி நடைமுறையினை அவன் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியாது. எதிரும் புதிருமாக முரண்பட்டுச் செல்லும் வழிகளையும் முறைகளையும் அவன் பின்பற்றவே இயலாது. மனித வாழ்வை அறிவின் துணை கொண்டு புரிந்து கொள்ள முயன்றோமேயானால் அது பிரிக்க முடியாத முழுமையான ஒன்று. அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் அங்கமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். வாழ்வின் ஒவ்வொரு அங்கமும் பகுதியும் மற்றொன்றைச் சார்ந்து நிற்கின்றன. ஒவ்வொரு பகுதியும் மற்ற பகுதியின் மீது தன் செல்வாக்கை பயன்படுத்துகிறது. அதேபோல மற்ற பகுதியின் செல்வாக்கினால் தானும் பாதிக்கப்படுகிறது. ஒரே விதமான உயிரோட்டம்தான் வாழ்வின் பகுதிகள் அனைத்திலும் காணப்படுகிறது. இப்பொதுவான உயிரோட்டம்தான் அத்துறைகள் அனைத்தையும் இயக்குகிறது. இவ்வாறாக பல அங்கங்களும் துறைகளும் ஒன்றோடொன்று சேர்ந்து மனித வாழ்வை உருவாக்குகின்றன. ஆகையால் மனிதனுக்கு தேவையானது பற்பல குறிக்கோள்கள் அல்ல, ஒரே லட்சியம். வாழ்வில் பல்வேறுபட்ட நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் உள்ளடக்கி அவற்றை இணைத்து ஒன்றுபடுத்தும் ஒரே லட்சியம்தான் அவனுக்கு தேவைப்படுகிறது. மனிதன் ஓர் உயர்ந்த உன்னத நிலையை அடைய வேண்டுமானால் இது இன்றியமையாததாகும். அவனுக்கு வேண்டியது பல நெறிகளும் பல வழிகளுமல்ல, வாழ்வின் லட்சியத்தை முழுமையாக அடைவதற்கு வேண்டிய ஒரே நன்மார்க்கம்தான் அவனுக்கு தேவை. தனித்தனியான முறையும் வழியும் சிந்தனையும் படிப்பும் கலையும் இலக்கியமும் கல்வியும் சட்டமும் மதமும் நீதியும் சமூக வாழ்வும் பொருளியலும் அரசியலும் தேவையில்லை. ஆனால் இத்தனை துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரே மாதிரியான கொள்கையால் தனி மனிதர்களையும் மனித இனம் முழுவதையும் நடத்தி உன்னதமான சிறப்பான நன்மையான மேம்பாட்டுக்கு அழைத்துச் செல்லும் பரந்த விரிந்த ஒரு வாழ்க்கை நெறிதான் தேவை. அறியாமையின் காரணமாக மனித வாழ்வை நிரந்தரமான பல பகுதிகளாக கூறு போடுவது சாத்தியம்தான் என்று கருதப்பட்டு வந்த காலமும் உண்டு. இத்தகைய அபத்தத்தை உள்ளபடியே நம்பும் மனிதர்கள் இன்றும் நம்மிடையே இருப்பார்களானால் அவர்களுக்கு நமது உளப்பூர்வமான அனுதாபங்கள். ஆனால் வேண்டுமென்றே மற்றவர்களை ஏமாற்றி தங்களுடைய கொள்கைகளை புகுத்துபவர்களாக இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் செய்பவர்கள் இருக்கிறார்கள். தேசியம் மதச்சார்பின்மை ஆகிய தத்துவங்களை பரப்புபவர்கள் மனித வாழ்வை பல பகுதிகளாக கூறு போடுவது சாத்தியம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர். மனிதன் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு நோக்கையும் நெறியையும் கூட்டு வாழ்வில் அதற்கு முரணான நோக்கையும் நெறியையும் கடைபிடிக்க முடியும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் மனிதன் தன் உயிரினும் மேலாக கருதும் இந்த மத கருத்தோட்டங்கள் தனிப்பட்ட வாழ்வில் முழுமையாக பாதுகாப்பான நிலையில் இருக்கின்றன என்றும், கூட்டு வாழ்வு தனிப்பட்ட வாழ்விலிருந்து பிரிவதால் அந்த மத கருத்தோட்டங்களுக்கு யாதொரு தீங்கும் பாதிப்பும் ஏற்படாது என்றும் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். தனிப்பட்ட வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் வேட்டு வைப்பதுதான் இவர்களின் எண்ணம். மதம் தனிப்பட்ட வாழ்க்கையில் பின்பற்றப்படலாம், ஆனால் கூட்டு வாழ்க்கையில் குறிப்பாக அரசியலில் அது தலையிடக்கூடாது என்கின்றனர். இந்த பிரிவினைவாதம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அறிவும் அனுபவமும் இது நடக்கக்கூடியதன்று என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றன. இது பற்றி உதட்டளவில் பேசுபவர்கள் கூட இது நடக்காது என்பதை உள்ளத்தால் உணரத்தான் செய்கிறார்கள். ஆனால் இதை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டால் தங்களுடைய நலம் பாதிக்கப்படும் என அஞ்சி இவ்வுண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். தன் எல்லைக்குள்ளே விழுகின்ற ஒவ்வொரு பொருளையும் உப்பு விளைநிலம் உப்பாக மாற்றிவிடுவதைப் போல கூட்டு வாழ்வில் மேலோங்கி நிற்கும் வாழ்க்கை முறையே வாழ்வின் எல்லா தன்மைகளையும் துறைகளையும் தன்னுடைய அரவணைப்பில் கொண்டு வந்து அவற்றையெல்லாம் தனது கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் ஏற்றவாறு உருவாக்கிக் கொள்கிறது. புவியியல் வழி பிரிவினை. வாழ்வை பல தொடர்பற்ற பகுதிகளாக பிரித்து விடுதல் எவ்வளவு பொருளற்ற செயலோ அவ்வளவு பொருளற்ற செயல் அதனை பூகோள வழியாக கூறுபோடுவதும் இனவாரியாக துண்டாடுவதுமாகும். இப்பரந்த பூமியின் எல்லா பரப்பிலும் மக்கள் வசிக்கின்றனர். இவர்களை நதியும் மலையும் காடும் கடலும் அரசியல் எல்லைகளும் பல பகுதிகளாக பகுத்து விடுகின்றன. அது மட்டுமன்று, பல இனங்களும் தேசங்களும் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் வரலாற்று புவியியல் காரணங்களாலும் இதர காரணங்களாலும்
தமக்கென தனித்தனி தன்மைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றன. இந்த வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி மார்க்கம் தேவை என்று யாராவது வாதிட்டால் அதைவிட நகைப்புக்குரிய வேறு எதுவும் இருக்க முடியாது. அவர் மேற்போக்கான தோற்றங்களையும் வடிவங்களையும் கண்டு ஏமாற்றமடைந்து மனித இனங்களின் மேலெழுந்த வாரியான வேற்றுமை கடியில் அமைந்திருக்கும் ஆழமான ஒற்றுமையை உணரத் தவறிவிட்டார். இவ்வேற்றுமைகளுக்கு தேவைக்கு மேல் முக்கியத்துவம் அளித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு மார்க்கம் வேண்டுமென்று கருதினால் அதற்கு ஓர் எல்லையே இருக்க முடியாது. ஓர் ஆணுக்கும் ஓர் பெண்ணுக்கும் இடையிலுள்ள வேற்றுமை, ஒரே பெற்றோரின் பிள்ளைகளுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் ஆகியவை முன்னர் குறிப்பிட்ட பிரிவுகளுக்கிடையே உள்ள வேற்றுமைகளை விட ஆழமானதாக, அதிகமானதாக இருக்கின்றன என்பது அறிவியல் பூர்வமான ஒரு முடிவாகும். அப்படியானால் தனி மனிதர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மார்க்கமும் தனித்தனி நடத்தை விதிகளும் தான் வேண்டுமென்று ஏன் கேட்கக்கூடாது? தனித்தனி மனிதர்களிடையேயும் ஆண் பெண்களுக்கிடையேயும் குடும்பங்களிடையேயும் சிறிய சமூகங்களிடையேயும் நிலவுகின்ற வேற்றுமைகளுக்கு இடையே ஒற்றுமை கண்டு அதன் அடிப்படையில் அவற்றை நாடுகளாகவும் சமூகங்களாகவும் புவியியல் வழி குழுக்களாகவும் இணைத்து அவற்றுக்கெல்லாம் ஒரு பொருத்தமான நெறிமுறை காணப்படுகிறது. ஆனால் இந்த சமூகங்களுக்கிடையிலும் நாடுகளுக்கிடையிலும் உள்ள வேற்றுமைகளை களைந்து அவற்றிலிருந்து ஓர் ஒற்றுமை கண்டு அதை நிலைநாட்டுவதன் பொருட்டு ஒரு பொருத்தமான மனித இனத்துக்கு தேவையான ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு மார்க்கத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? புவியியல் அடிப்படையில், தேசிய அடிப்படையில், இன அடிப்படையில் எத்தனை வேற்றுமைகள் இருந்த போதிலும் மனித வாழ்வை கட்டுப்படுத்தும் இயற்கை நீதிகள் எல்லா தரத்துக்கும் ஒன்றுதானே? மனித உடலை இயக்குகின்ற உயிரியல் விதிகள் எல்லாம் ஒரே மாதிரியானவைதாமே? விலங்குகளிடமிருந்து மனிதனை வேற்றுமைப்படுத்தி காட்டும் சிந்திக்கும் ஆற்றல் அனைவருக்கும் பொதுவானதுதானே? இயல்பான வேட்கைகள், பசிகள் அனைவருக்கும் ஒன்றுதானே? அது மட்டுமன்று, மனிதர்களின் உயிரியல், வரலாற்று, பண்பாட்டு, பொருளியல் தேவைகளிலும் தன்மைகளிலும் பெரிதும் ஒற்றுமை இருக்கிறது. இவை அத்தனைக்கும் இடையே ஒற்றுமையுண்டு என்பது உண்மையானால் மனித வாழ்வின் நலத்தை நோக்கமாக கொண்ட விதிகளும் கொள்கைகளும் ஒரே மாதிரியாக உலகமனைத்தையும் ஆளத் தகுந்ததாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நாட்டை அல்லது இனத்தைத்தான் அது ஆளத் தகுந்தது என்று ஏன் அதனுடைய ஆற்றலை குறைத்து வரையறுக்க வேண்டும்? பல்வேறு நாடுகளும் இனங்களும் அவரவர்களுடைய வாழ்க்கை பிரச்சினைகளை அவரவர்களின் சொந்த தகுதிகளுக்கும் தேவைகளுக்கும் தகுந்தவாறு பல வகையில் சமாளித்து கொண்டு போவது முற்றிலும் இயற்கையானது என்பது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வது ஒரு மகத்தான பெரும் கோட்பாட்டின், வாழ்க்கை முறையின் வரம்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். உண்மையான மார்க்கம் அல்லது வாழ்க்கை முறையை ஏற்று மனிதன் வாழ வேண்டும். மனிதனின் தேவைகளை நிறைவு செய்யும் அவ்வாழ்க்கை முறை உலகம் முழுவதற்கும் ஏற்புடையது ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு சரியானதாக, நல்லதாக இருக்கும் ஒரு வாழ்க்கை முறை இன்னொரு நாட்டுக்கு தவறானதாக, தீயதாக இருக்கும் என்று கூறுவது அறிவுக்கு பொருத்தமானதாக தோன்றவில்லை. வாழ்வு, காலம் இவற்றின் பிரிவுபடா இயல்பு. வாழ்வை காலத்தின் அடிப்படையில் கூறு போடுவது, காலத்தை வாழ்வுக்கு எந்த தொடர்பும் இன்றி தனித்து பார்ப்பது ஆகியவை இன்றைய புதுயுக படிப்பின் பொருளற்ற போக்குகளாகும். ஆனால் இதுவே உண்மை என்று மிக ஆரவாரத்தோடு பரப்பப்படுகிறது. வாழ்வின் பிரச்சனைகளும் தன்மைகளும் ஒவ்வொரு காலத்திலும் மாறுபடுவதால் ஒரு காலத்தில் சரியானதாக, உண்மையானதாக இருந்த வாழ்க்கை முறை இன்னொரு காலத்தில் மதிப்பிழந்து மங்கிவிடுகிறது. ஒரு குறிப்பிட்ட வழிமுறை ஒரு காலத்தில் சரியானதாக இருக்கலாம், ஆனால் அது என்றென்றும் சரியானதாக இருந்து வர முடியாது. அது காலப்போக்கில் வழக்கிழந்து ஒளிந்துவிடும் என்பது சிலரின் வாதம். இப்படி வாதிடும் இவர்கள் அதே மூச்சில் இன்னொன்றும் சொல்கிறார்கள். மனித வாழ்வை இயக்கிடும் இயற்கை நியதிகள் பற்றியும் பரிணாம வளர்ச்சி பற்றியும் பேசிக்கொண்டு கடந்த கால அனுபவங்களை ஆய்ந்து அதன் அடிப்படையில் நிகழ்காலத்திலிருந்து சில விதிகளையும் முடிவுகளையும் உய்த்து உணர்ந்து எதிர்காலத்தில் பயன்படுத்திவிட முடியும் என்கிறார்கள். அதற்காக பாடுபட்டும் வருகிறார்கள். ஒரே மாதிரியான மனித இயல்பு இருக்கிறது என்று நிலைநாட்டவும் முயல்கிறார்கள். அவர்களிடம் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். தொடரும் இவ்வரலாற்று போக்கினை கூறு போடுவதற்கு உள்ளபடியே ஏதாவது ஓர் அடிப்படை அல்லது அளவுகோல் இவர்களிடம் இருக்கிறதா?
ஒரு கால எல்லையை கோடிட்டு காட்டி அந்த எல்லைக்கப்பால் இன்னின்ன பிரச்சனைகள் இருந்தன, அதன் பின்னே இப்பிரச்சனைகள் முற்றிலும் மாறுபட்டு விட்டன, அந்த எல்லைகளுக்கப்பால் இன்னின்ன சூழ்நிலைகள் நிலவின, அதன் பின்னே இப்பொழுது அவை இல்லாதொழிந்து விட்டன என்று துல்லியமாக யாராவது வரையறுத்திட முடியுமா? மனித சாதனைகளை இவ்வாறு காலத்தின் அடிப்படையில் தொடரின்றி பிரித்தால் அவை பிற்காலத்தில் தேவையற்றதாகவும் பொருளற்றதாகவும் ஆகிவிடும். இதன் விளைவாக ஒவ்வொரு காலகட்டமும் முடியும் போது அந்த காலகட்டத்தில் மனிதன் புரிந்த சாதனைகள் காலப்போக்கில் மதிப்பிழந்து வீணாகிவிடும். அந்த காலத்தில் அடைந்த அனுபவங்கள் எல்லாம் பிற்காலத்தில் எந்த படிப்பினையும் தர முடியாமல் போய்விடும். கொள்கைக்காக நோக்கத்திற்காக பாடுபட்ட காலத்தின் நிலைகளும் பிரச்சனைகளும் மறைந்து போய்விட்டன என்று வாதிட்டால் எல்லாமே மேற்சொன்னவாறுதான் வீணாகிவிடும். அப்படியானால் எதற்காக பரிணாம வளர்ச்சியை பற்றி பேச வேண்டும்? வாழ்வின் இயற்கை நியதிகள் பற்றி ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? பரிணாம வளர்ச்சி தத்துவம் இருப்பதாகச் சொல்வதே ஏதோ ஒன்று தொடக்கம் முதல் இருந்து மாற்றமும் முன்னேற்றமும் கண்டு அதே சமயத்தில் தன்னுடைய தனி இயல்பு மாறிச் சிதைந்து விடாமல் பாதுகாத்து கொண்டு இன்னும் இயங்கிக் கொண்டே வருகிறது என்பதை காட்டுகிறது. அதேபோல வாழ்வின் இயற்கை நியதிகள் பற்றி பேசும் பொழுதே மாறுபடும் நிலைமைகளுக்கும் வடிவங்களுக்கும் தோற்றங்களுக்கும் அடியில் அழித்திட முடியாத உயிர் நாடியான சக்தியொன்று ஊடுருவிச் செல்கிறது. அது தனக்கென தனி இயல்பும் பண்பும் கொன்று சில சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நிரந்தரமாக இருந்து வருகிறது என்பதை ஏற்கனவே ஒப்புக்கொண்டவர்களாகிவிட்டோம். நீண்ட நெடும் வரலாற்றுப் பாதையிலே பயணம் செய்யும் ஒருவன் நெடுந்தொலைவை கடந்தாலும், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடந்தாலும், ஒரு நேரத்தில் சிலவற்றை ஏந்திக் கொண்டு பிறகு அவற்றை நிராகரித்தாலும் அவனுக்கென்று தனி குணமும் மனப்பாங்கும் உள்ளன. வரலாற்றிலிருந்து படிப்பினைகள் பெற முயல்பவர்கள் இந்த அடிப்படை கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மாற்றங்களுக்கிடையே ஊடுருவி வரும் உயிர் நாடியான இந்த பொதுவான ஆற்றல் வரலாற்று சாலையிலே காலங்காலமாக பயணம் செய்து வரும் பயணி. இதில் வேடிக்கை என்னவென்றால், பயணத்தில் பல கட்டங்கள் குறித்தும் அந்தந்த கட்டங்களின் நிலைமைகள் குறித்தும் அவற்றிலிருந்து எழும்பும் பிரச்சனைகள் குறித்தும் சர்ச்சையில் ஈடுபடுபவர்கள் அந்த சர்ச்சையிலேயே மூழ்கிப் போய் பயணியையே மறந்து விடுகிறார்கள். பயணத்தில் பல மாறுதலான கட்டங்களாலும் சூழ்நிலைகளாலும் பிரச்சனைகளாலும் பயணியே ஒரு மாற்றம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அது உண்மையானதாகிவிடுமா? நான் கூறுவது என்னவென்றால், ஆதி முதல் இன்று வரை மனிதனுடைய உருவத்திலே எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை. அவன் எந்த மூலப்பொருட்களால் படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மூலப்பொருட்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்தனவோ அப்படியேதான் இன்றும் இருக்கின்றன. அவனது குணம், இயற்கையான வேட்கைகள், பண்பு நலன்கள், ஆசாபாசங்கள், மனச்சாயல்கள், பலவீனங்கள், பலங்கள், தகுதிகள், ஆற்றல்கள் எல்லாம் ஒன்றுதாம். அவனை இயக்கும் சக்திகள், செயல்பட வைக்கும் பழக வைக்கும் அவனுடைய பிரபஞ்ச சூழ்நிலைகள் யாவும் மாற்றமின்றி ஆதியில் இருந்தது போலவே இன்றும் இருந்து வருகின்றன. மனித வாழ்வின் தொடக்கம் முதல் இவை எதிலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மனித இனத்தின் வரலாற்றுப் பாதையிலே ஏற்பட்ட மாற்றங்களால் மனித இயல்பே மாறிவிட்டன என்றோ, அதனோடு ஒட்டிய அடிப்படை குணநலன்களே மாறிவிட்டிருக்கின்றன என்றோ யாராலும் வாதிட இயலாது. உண்மை இப்படி இருக்க, நேற்று வரை வாழ்ந்த மக்களுக்கு சத்தியமானதாக சரியானதாக இருந்த ஒன்று இன்று அசத்தியமானதாக தவறானதாக போய்விட்டது என்று வாதிட்டால் அதில் என்ன நியாயம் இருக்க முடியும்?